ஆராதனைக்கும் கட்டுக்கதைகளுக்கும் வீண் மாயமான பேச்சுகளுக்கும் மட்டும் அவர்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று வரும்போது அந்த இடத்தில் தன் நேரத்தை குறைத்து கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலானது ஜீவனுள்ள வார்த்தையானது. இந்த வார்த்தை சபைகளிலே அதிகமாக பேச வேண்டும். கட்டுக்கதைகள் எல்லாம் வேறு இடத்துல பேசிக்கொள்ளுங்கள். ஆனால் சபை என்று வந்துவிட்டால் ஜனங்கள் மத்தியில ஜீவனுள்ள வார்த்தையை தான் பேச வேண்டும். அப்படி நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை அதிகாரத்தோடு போதித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு சில சபைகளிலே மாற்றங்கள் பார்த்திருக்க முடியும். நான் எல்லாரும் சொல்ல வரல. இன்னைக்கு சபைகளிலே முக்கியமான தேவனுடைய வார்த்தை இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ஊழியம் செய்தவர்கள் தன் பட்னியா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, கடினமான காலகட்டத்தில் அவர் கடந்து வந்தாலும் சரி, ஜனங்கள் மத்தியில் போதிக்கும் போது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் சொல்ல மாட்டார்கள். ஒன்னே ஒன்று சொல்லுவார்கள், தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார்கள். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைகளிலே தன்னுடைய சொந்த கதை, சோக கதை, நான் பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா, நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு தெரியுமா என்று இவர்களாகவே தன்னுடைய பெருமையாக பேசுகிறார்கள்.